அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10th இருந்து தமிழ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கொஷின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 50 1 மார்க் கொஷின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் தான். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கூடவே நீங்களும் வந்து அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்களும் பார்த்துட்டே வாங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு புயலிலே ஒரு தோணி என்பது. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர் புதினம். ரெண்டாவது கொஷின் புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தினுடைய ஆசிரியர் பா சிங்காரம். மூணாவது கொஷின் வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை தொடங்கப்பட்ட ஆண்டு 2000. நாலாவது கொஷின் இலங்கை தந்த புயலின் பெயர். நாலாவது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கஜா புயல். ஐந்தாவது கொஷின் கப்பித்தான். கப்பித்தான் என்பது எதை குறிக்கிறது? ஸோ அஞ்சாவது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தலைமை மாலுமி. ஆறாவது கொஷின் தொங்கான் என்பது எதை குறிக்கிறது? ஆறாவது கொஷினோட ஆன்சர் என்ன வந்துட்டு கப்பல். ஏழாவது கொஷின் புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றி முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. எட்டாவது கொஷின் தென்கிழக்காசிய போர் மூண்டதால் மலேசியா இந்தோனேசியா பகுதிகளில் நிகழ்வாக உள்ள கற்பனை படைப்பு. ஸோ எட்டாவது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு புயலிலே ஒரு தோணி. ஒன்பதாவது கொஷின் புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் அத்தியாதித்தன் சுருக்கப்பட்ட பகுதி பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. ஸோ 9வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்கூத்து. 10வது கொஷின் பா சிங்காரத்தின் ஊர் மற்றும் மாவட்டம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிங்கம்புணரி சிவகங்கை மாவட்டம். 11வது கொஷின் பா சிங்காரம் இந்தோனேசியா சென்றார். ஸோ எதுக்காக சென்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்சர் வேலைக்காக சென்றார். 12வது கொஷின் பா சிங்காரம் பணியாற்றிய இதழ். ஸோ 12வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தினத்தந்தி. 13வது கொஷின் பா சிங்காரத்தின் சேமிப்பான ₹1,00,000 மாணவர்களிடம் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். ஸோ 13வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ₹7,50,000 மாணவர்களிடம் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். 14வது கொஷின் பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி என்று குறிப்பிடப்படும் நூல். ஸோ 14வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அகநானூறு. 15வது கொஷின் கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம். ஸோ 15வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாமக்கல் மாவட்டம். 16வது கொஷின் புதுதில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டலம் சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரிலிருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க பெயர்களை பட்டியலிட்டது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 64 பெயர்களை பட்டியலிட்டது. 17வது கொஷின் பெய்டி புயலின் பெயரை தந்த நாடு தாய்லாந்து. 18வது கொஷின் புயலுக்கு இந்தியா தந்துள்ள பெயர்களில் 4 பூதங்களை கண்டறி. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜெல். 19வது கொஷின் வானிலை ஆய்வாளர்கள் பொதுமக்கள் கடல் மாலுமிகள் ஆகியவற்றுக்கு வானிலை எச்சரிக்கை புரிந்து கொண்டு செயல்பட கொடுப்பது. ஆன்சர் புயலின் பெயர்கள். 20வது கொஷின் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தெற்காசிய நாடுகளில் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் குடியேறினர். ஸோ 20வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 19ஆம். 21வது கொஷின்
பா. சிங்காரம் 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்தபோது இருந்த இடம். ஸோ 21வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 21வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தோஷினியா மெபின் நகர். 22வது கொஸ்டின். ஓடி வாருங்கள், இங்கே ஓடி வாருங்கள், லெக்காஸ் என கத்தியவன். ஸோ 22வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கப்பித்தான். 23வது கொஸ்டின். தமிரோ என்று உரிமையவர். 23வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது ஜப்பானிய அதிகாரி. 24வது கொஸ்டின். வானிலை மாற்றத்தை கண்டு எழுந்து போய் பார்த்தவன். ஸோ 24வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாண்டியன். 25வது கொஸ்டின். பெரிய மீசை சிரித்தார், வண்ணச் சொல்லுக்கான தொகையின் வகை எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. 25வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பண்பு தொகை. 26வது கொஸ்டின். தொகை நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்? 26வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6 வகைப்படும். 27வது கொஸ்டின். கீழ்காணும் சொற்களில் உம்மை தொகை அல்லாத சொல் எது? ஸோ 27வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேர்ப்பாகன். 28வது கொஸ்டின். மதுரை சென்றார் இத்தொடரில் அமைந்துள்ள வேற்றுமை தொகை எவ்வகை வேற்றுமை தொகையை பொருந்தும்? 28வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4ஆம் வேற்றுமை தொகை. 29வது கொஸ்டின். பொறுத்துக. மதுரை சென்றார் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4ஆம் வேற்றுமை தொகை. வீசு தென்றல் அப்படின்னா வந்துட்டு வினைத்தொகை. செங்காந்தல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு பண்பு தொகை. மார்கழி திங்கள் அப்படின்னா வந்துட்டு இரு பெயரொற்று பண்பு தொகை. 30வது கொஸ்டின். பண்பு தொகை அல்லாத ஒன்று. ஸோ 30வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொல் களிறு. 31வது கொஸ்டின். காலம் கறந்த பெயரெச்சம். ஸோ 31வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வினை தொகை. 32வது கொஸ்டின். வேற்றுமையுருபு அல்லாதது. ஸோ 32வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேற்றுமை உருபு அல்லாதது. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆகிய ஆன. 33வது கொஸ்டின். பொருந்தாத இணையை கண்டறிக. 33வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொருந்தாத இணையை கண்டறிக. ஸோ 32வது கொஸ்டின் 33வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வினைத்தொகை தேர்ப்பாகன். 34வது கொஸ்டின். மலர் போன்ற கை. இதில் மலர் என்பது டேஷ் போன்ற என்பது டேஷ், கை என்பது டேஷ். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 34வது கொஸ்டினுக்கு வாம உருபு ஓமேயம். 35வது கொஸ்டின். சிறப்பு பெயர், பொது பெயர் ஆகியன வரும் தொகை சொல். ஸோ 35வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இரு பெயரொற்று பண்பு தொகை. 36வது கொஸ்டின். மார்கழி திங்கள், சாரை பாம்பு ஆகிய சொற்களில் இடம்பெயரும் பொது பெயர்கள் எவை? ஸோ 36வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு திங்கள் பாம்பு. 37வது கொஸ்டின். செங்காந்தல் இப்பண்பு தொகை சொல்லில் மறைந்து வரும் உருபு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆகிய. 38வது கொஸ்டின். இன்மொழி இப்பண்பு தொகை சொல்லில் மறைந்து வரும் உருபு. ஸோ ஆன்சர் என்ன வந்துட்டு ஆன. 39வது கொஸ்டின். மதுரை சென்றால் வேற்றுமை தொகை சொல்லில் இடம்பெறும் வேற்றுமை உருபு. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கு. 40வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரும்பு தின்றான் இத்தொடர் டேஷ் வேற்றுமை தொடர். 40வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு வந்துட்டு 2ஆம் வேற்றுமை தொடர். 41வது கொஸ்டின். 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைக்கான சொல்.
ஸோ 41வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ் தொண்டு. 42வது கொஷின் பொருத்தி காட்டுக. வீசு தென்றல் அப்படின்னா வந்துட்டு வினை தொகை. செங்காந்தல் அப்படின்னா வந்துட்டு பண்பு தொகை. மலர்க்கை அப்படின்னா வந்துட்டு வாமை தொகை. தாய் செய் அப்படின்னா வந்துட்டு உம்மை தொகை. 43வது கொஷின் இரு பெயரற்று பண்பு தொகைக்கான சொல். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்கழி திங்கள். 44வது கொஷின் பொறுத்துக. ஸோ 44வது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்மொழி. இன்மொழி அப்படின்னா வந்துட்டு பண்பு தொகை. தாய் செய் அப்படின்னா வந்துட்டு உம்மை தொகை. முத்துப்பல். முத்துப்பல் அப்படின்னா வந்துட்டு வாமை தொகை. வறுப்புணல் அப்படின்னா வந்துட்டு வினைத்தொகை. இப்போ வந்துட்டு 45வது கொஷின் சிவப்பு சட்டை பேசினார் டேஷ் அடிக்கோடிட்ட சொல்லுக்கான தொகையின் வகை எது? ஸோ 45வது கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பண்பு தொகை. தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.